கும்பம் 2024 பலன்கள். வேலை கிடைக்கும், பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும், திருமண பாக்கியம் கைகூடும், மகப்பேறு பாக்கியம் கிடைக்கும், உறுதியாக வெளிநாடு செல்வீர்கள். ஓம் ஹ்ரீம் ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்கா க்ஷமா சிவா தாத்ரி ஸ்வாஹா சுதா நமோஸ்துதே துர்கா பரமேஸ்வரி நமஹா. ஓம் சூரிய பகவானை போற்றி. கும்பராசி 2024க்கான பலன்கள் என்னென்ன பாசிட்டிவாக நடக்கும்னு வீடியோவோட ஆரம்பத்திலேயே நீங்கள் பார்த்துட்டீங்க. பொதுவாக ஆண்டு பலன்கள் மெயினாக எந்தெந்த கிரகங்களை பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி, ராகு, கேது, குரு. இப்போ சனி பார்த்தீங்கன்னா உங்களோட ராசியில் இருக்கார். அப்புறம் ராகு மீனத்தில் இருக்கார், கேது கன்னியில் இருக்கார். அடுத்து குருவோட டிரான்சிட், குரு பயிற்சி வருகின்ற மே மாதம் நடக்க இருக்கு. ஆக இதை பேஸ் பண்ணி தான் அடியன் இந்த பலன்கள் 2024க்கான கும்பராசிக்கான பலன்கள் அடியன் எடுத்திருக்கேன். அடியன் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்க. இப்போ அடியன் சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சில நபர்களுக்கு பயமுறுத்தக்கூடியதாக இருக்கலாம், இல்லை சில பேருக்கு நெகட்டிவாக சொல்கிறேன்னு இருக்கலாம். அடியன் ஒரு சித்த வித்தியார்த்தி. எந்த உயிரையும் யார் மனதையும் புண்படுத்துவதோ நோக்கடிப்பதோ என்னுடைய குறிக்கோள் அல்ல. அப்போ நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். வருமுன் காப்பது நல்லது. அப்போ கிரகங்கள்னால, நம்மளுடைய ஒரு கிரக பெயர்ச்சினால பூர்வ புண்ணிய பலன்கள், கர்மா எல்லாத்தினாலையும் தான் ஒரு செயல் நடக்குது. அது எண்ணங்களை தோற்றுவிக்குது. அந்த எண்ணங்கள் நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் அப்ளை பண்ணும்போது, எக்ஸிக்யூட் பண்ணும்போது நமக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன். நம்ம நல்லது பண்ணால் நல்லது கிடைக்குது, கெட்டது பண்ணால் கெட்டது கிடைக்குது. அப்போது இந்த கெட்ட விஷயங்களை, அதாவது அந்த கெட்ட விஷயங்களை நோக்கி நம்மளுடைய எண்ணங்களை இந்த கிரகங்கள் மாற்றி திருப்பி விடும்போது நம்ம திரும்பாமல் எப்படி இருக்கிறது, என்னெல்லாம் நடக்கும், அதை நடக்காமல் நம்ம எப்படி தடுத்துக்கலாம். விதியை மதியால் வெல்லலாம், அது உறுதியாக நான் சொல்கிறேன், வெல்லலாம். பட் அப்படி நம்ம பண்ணும்போது கர்மானால் ஏற்படக்கூடிய பெரிய தாக்கங்களை குறைத்து அதை பேலன்ஸ் பண்ணி ஈஸியாக ஓவர் கம் பண்ணி நம்ம வெளியில் வந்துடலாம். ஆகவே நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக, அதாவது நீங்கள் இதெல்லாம் வழிபற்றும் போது இறைவன் அருளால், இறைவி அருளால் எந்த ஒரு கஷ்டம், துன்பம், துயரம் இல்லாமல் அப்படியே நீங்கள் சர்வைவல் பண்ண முடியும். எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அடியனுடைய ஆசை. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா எந்த நட்சத்திரனாலும் சரி, அடியன் ரிசர்ச் பண்ணதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எப்போ இந்த கர்ம வினைக்கான பலன்கள் அது லைக் பாசிட்டிவாக இருக்கலாம் அல்லது நெகட்டிவாக இருக்கலாம், எப்போ ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ம சனி நடக்கும்போது. நிறைய சனி இருக்குது, கண்டக சனி, அர்த்தாஷ்டம சனி, இப்படி நம்ம சொல்லிட்டு போகலாம். ஆனால் இந்த ஜென்ம சனி ஆக்டிவேட் ஆகும்போது தான் இந்த கர்ம வினை ஆக்டிவேட் ஆகுது. கடந்த 2.5 வருடங்களாக பார்த்தீங்கன்னா லைக் என்ன சொல்கிறது, வேலை இழப்பு, பொருளாதார பிரச்சனை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனநல பிரச்சனை, அதுக்கப்புறம் உறவுகள் விரிசல் ஏற்பட்டு உறவுகள் பிரிந்து செல்லுதல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடல் உபாதைகள். சரிங்களா? இப்போது இந்த மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணவங்க கடந்த 2.5 வருடங்களுக்கு முன்னாடி, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் இப்போ ஜென்ம சனி வேற நடந்துட்டு இருக்கு. என்ன நடக்கும்னா வேலை கிடைக்கும், புத்திரபாகியம் கிடைக்கும், திருமண தடை நீங்கும், வியாபாரம் செழிக்கும், வெளிநாடு விரும்பக்கூடிய நபர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் அமையும். அரசாங்கத்துறையில் நான் எக்ஸாம் எழுதியிருக்கேன், இல்லை எனக்கு வேலை கிடைக்குமான்னு கேட்டால் இதெல்லாமே கிடைக்கும். அப்போது 2.5 வருடங்கள் பாஸ்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு சின்ன உடல் உபாதைகள் மட்டும் இருந்தது, பொருளாதார பிரச்சனை எதுவுமே இல்லை, இங்கே உறவுகளுக்குள்ள எந்த விரிசலும் இல்லை, உடல் உபாதைகள் மட்டும் நாங்கள் இப்படியே தான் ட்ராவல் பண்ணோம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த அடுத்து 2026 ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் வரைக்கும்
பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 2026 பலன்கள் தான், நான் 24ஓட பலன்கள் தான் சொல்கிறேன். பட் பீரியட் அது வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயங்கள்லாம் நடந்தவங்களுக்கு இப்படி இருக்கும், நடக்காதவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஜென்மசனியின் தாக்கங்கள் ஆக்டிவேட் ஆகிறதுனால உறவுகளுக்குள்ள பிரிவுகள் ஏற்படும். அடுத்த என்ன விஷயம்னா, பொருளாதாரம் பாதிக்கும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் நலனில் நீங்கள் அக்கறை கொள்ளணும். ஆக மெயினாக உடல் உபாதைகள் பெருசாக பாதிக்கும். எந்த மாதிரினா, வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் அல்லது காலில் எரியறது, கால் சம்பந்தமான பிரச்சனைகள், வைட்டமின் B12 சம்பந்தமான விட்டமின் டிஃபிஷியன்சி, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அப்போது நம்ம எப்படி அதை ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எதிரி வெளியில் யாருமே கிடையாது. கும்பராசி நேயர்களுக்கு வெளியிலிருந்து யாருமே வரமாட்டாங்க. உங்களுக்கு எதிரி நீங்கள் மட்டும்தான். எப்படின்னு கேட்குறீங்களா? உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய அதனால் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வார்த்தைகள், இதுதான் உங்களுக்கான எதிரி. அப்போ நீங்க யாரும் பயப்படணும்னு அவசியம் இல்லை. இந்த விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணும்போது இந்த தாக்கங்கள் எல்லாமே குறைந்து என்னென்ன தேவையோ அதை அத்தனையும் இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். பட் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும், பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரகிள். அதுக்கப்புறம் நீங்கள் அழகாக ஓவர் கம் பண்ணி இதிலிருந்து நீங்கள் வெளியில் எளிதாக வர முடியும். அப்போது நீங்கள் உங்களுடைய பர்சனல் விஷயங்கள், இப்போது ஒரு கணவன் மனைவி இருக்கீங்க, இல்லை ஒரு காதலன் காதலியாக இருக்கலாம், இல்லை அண்ணன் தங்க எந்த உறவாக இருக்கலாம். அப்போது அந்த உறவுக்குள்ள ஒரு ஆட்டிடியூட், ஈகோ, இது கும்பராசிக்காரர்களுக்கு கிரக மாற்றத்தினால அதிகமாகும். அப்போது நீ பெரியவனா, நான் உனக்கு இப்படி பண்ணுறேன், நீ இப்படி செய்கிறேன், நீ என்னை மதிக்கிறது இல்லை, நீ என்னை அசிங்கப்படுத்துகிற, நீ என்னை அவமானப்படுத்துகிற அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப்பர் டென்ஷன் ஆகிறது. டென்ஷன் ஆகி என்ன நீ பண்ணிட்டேல்ல அப்படின்னு சொல்லி அவங்கள உண்டு இல்லைன்னு அந்த ஒரு டிப்ரெஷனில் என்ன வார்த்தைகள் பேசுகிறோம், என்ன சொல்கிறோம், என்ன செய்கிறோம் அப்படிங்கிற யோசிக்காமல் அதை நம்ம அங்கே அப்ளை பண்ணும்போது அப்போது அது உடனே ரியாக்ஷன் நடக்காது. அந்த இடத்துல அமைதியாக பேஷன்ஸாக இருக்கும் விதி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு ஒன்று தேவைப்படும் இல்லையா, அப்போ கொண்டு இந்த இடத்துல அதை அப்ளை பண்ணி விட்டுரும். அப்போது நீங்கள் உங்களுடைய உறவுகளுக்குள்ள மூன்றாம் மனிதர்களை தயவு செய்து என்ன இப்படி பேசிட்டாரு, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சஜஷன் கேட்குறதுக்கு மூன்றாம் மனிதர்களை உள்ள தயவு செய்து இழுத்து விடாதீங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அப்பா அம்மாவாக இருந்தாலுமே உடன் பிறந்த சகோதரர்களாக இருந்தாலுமே பேசி தீர்க்கக்கூடிய விஷயங்களை நீங்களே உங்களுக்குள்ளேயே ஆராய்ச்சி பண்ணி இல்லை அந்த உறவுகளோட பேசி தீர்த்து அதை சரி பண்ணுங்க. குடும்ப விஷயங்களை மற்றவர்களிடத்தில் பகிராதீர்கள். பாயிண்ட் நம்பர் 1. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடுதல். அதாவது ஒரு தேர்ட் பர்சன் உங்ககிட்ட என் ஃபேமிலியில் என் வீட்டுக்காரர் அப்படி பண்ணிட்டாரு, என் பையன் இப்படி பண்ணிட்டான், நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு ஏதாவது சஜஷன் சொல்லுங்கள் அப்படி இப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டால், அப்படியா, கவலைப்படாதீங்க, நான் வேண்டுற தெய்வத்திட்ட உங்களுக்காக மனசார நான் ப்ரே பண்ணுறேன், எல்லாம் சரியாயிடும்னு இந்த வார்த்தையை மட்டும் பயன்படுத்துங்க. நீங்கள் அதுக்குள்ளே போய் நீங்கள் இப்படி பண்ணுங்கள், அப்படி பண்ணுங்கள், இதை செய்யுங்க, அப்படின்னா தான் சரியாக வரும், இந்த மாதிரி விஷயங்களை தயவு செய்து செய்யாதீர்கள். அப்படி செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு அதில் ஒரு ப்ராப்ளம் வந்தால் அதுக்கு காரணகர்த்தா நீங்களாகிடுவீங்க. உங்களால் தான் என் குடும்பம் பிரிஞ்சுது, உங்களால் தான் என் வேலை போச்சு, உங்களால் தான் எல்லாம் நடந்ததுன்னு சொல்லி அத்தனை பழி பாவங்களும் உங்களை நோக்கி திரும்பி வந்துவிடும். அப்போது இந்த ஜென்ம சனி என்னன்னா கர்மா, அது புண்ணிய, அவங்கவுங்க சுய ஜாதகம். இது அடியன் சொல்லக்கூடியது கோச்சார பலன்கள். இது இறைவனை மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு தான் நான் இந்த பதிவை நான் கொடுத்துட்ருக்கேன். இது எத்தனை அடியன் சொல்கிற விஷயங்கள் எத்தனை பேர் வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு, இனி நடக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் நான் என்னோட இறைவன் மூலமாக என் வாயிலிருந்து வரக்கூடிய வாக்கு நடக்கும் நம்புகிறேன். இது வரைக்கும் அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போது நீங்கள் உங்களுடைய வேலைகளை பார்த்துக்கிட்டு இருங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தனிமையை தவிர்க்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓய்வெடுக்கிற நேரத்தை நீங்கள் குறைக்கணும். அப்போது உங்களை நீங்கள் பிஸியாக வச்சுக்கணும். யாராவது பழைய பிஸ்னஸ் பண்ணி ஸ்டாப் ஆகி போயிருக்கு, எனக்கு கொஞ்ச நாளாக உடம்பு முடியாமல் இருந்தது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த பழைய பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். உடனே கிடைக்காது. 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் கண்டிப்பாக மே மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கான பிள்ளையார் சொல்லி பிறந்துடும், கதவு திறக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அவ்வளோ திறமசாலி நீங்கள். எவ்வளோ பெரிய ஒரு ஆர்கனைசேஷன் ஃபங்க்ஷன் பண்ணாலும் உங்ககிட்ட கொடுத்தா நீட்டாக பர்ஃபெக்டாக நடத்தி அதை கொடுத்து முடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பீங்க. ரெண்டாவது, இந்த கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னது, எதையுமே பர்ஃபெக்டாக இருக்கணும், ஹைஜீனிக்காக இருக்கணும், க்ளீனாக இருக்கணும், இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. என்ன சொல்கிறது, ஒரு ஃபங்க்ஷன் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா இதுக்கு வர்றவங்க ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வரணும், இதை எடுத்துகிட்டு வரணும், இதெல்லாம் எடுத்துகிட்டு வரலைன்னா உள்ளே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி முதலே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க. அங்கே 100 பேர் வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு 40 பேர் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணாமல் வந்தாங்கன்னா மர்சியே காட்ட மாட்டாங்க, கருணையே காட்ட மாட்டாங்க. 40 பேரையும் அடித்து துரத்திடுவாங்க வெளியில். உங்ககிட்ட நாங்கள் ஆல்ரெடி சொன்னது தானே, இதெல்லாம் நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். ஆக இவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அதை கரெக்டாக எல்லோரும் ஃபாலோ பண்ணணும், அதை மதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். அப்போது இந்த வருடத்தில் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 100% நடக்கும். உங்களை நீங்கள் தற்காத்து கொள்வதற்கு நீங்கள் யார் விஷயத்துலையும் தலையிடாமல் நீங்கள் உங்களை பிஸியாக வச்சுக்கணும். ஓய்வெடுக்கிற நேரங்கள் அதிகமானால் ராகு சஞ்சாரத்தினால பார்த்தீங்கன்னா எண்ணங்கள் மாற்றப்பட்டு அப்போது நல்லது நினச்சா நல்லது நடக்கும். ஆனால் அந்த ராகு நல்லது நினைக்க விடாது, மற்றவர்களை பற்றி யோசிக்க வைக்கும். ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கிறத விட பாஸ்டில் யார் நமக்கு தொந்தரவு கொடுத்தாங்க, யார் என்ன பண்ணாங்க, அவங்க எப்படி வாழ்கிறாங்க, நல்லா இருக்காங்களா, நம்ம என்ன, இந்த மாதிரி தேவையில்லாத சிந்தனைகளை கொடுத்து மற்றவர்களை பற்றி அதில் உள்ள நெகட்டிவை பற்றி திங்க் பண்ணி நம்மளுடைய ப்ரெசண்ட்டில் நமக்கு வர வேண்டிய பாசிட்டிவ் எல்லாமே போயிடும். அந்த மாதிரி ஒரு கிரக மாற்றத்தினால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்போது நீங்கள் இதெல்லாம் கிடைக்கணும், இதெல்லாம் நடக்கணும், இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பெண் தெய்வ வழிபாடு, ஒரு லலிதா பரமேஸ்வரியோ, வாராகியோ, மீனாட்சியோ, துர்க்கையோ, இல்லை உங்கள் காவல் பெண் தெய்வங்களோ, இவங்களை வழிபடுறது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானை வழிபடுறது. அடுத்த விஷயம், மாதத்தில் ஒரு சனிக்கிழமைகளில் ஊனமுற்றோர்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு 2 வார்த்தை பேசி ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கறதோ, ஒரு 50 ரூபா கொடுக்கறதோ, இல்லைன்னா ஒரு வேஷ்டி வாங்கி கொடுக்கறதோ, இதை செஞ்சுட்டு வரும்போது உங்களுடைய பொருளாதாரம் மேம்படும், பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், விரயம் ஆகாது. இதெல்லாம் சுப விரயம். ஏன்னா இந்த கர்மவினை ஆக்டிவேட் ஆகக்கூடிய காலம். நீங்கள் ப்ரீவியஸ் பர்த்தில் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து நீங்கள் இது வரைக்கும் ஒரு சுயநலத்திற்காக பொன், பொருள், பெண், மண், இதுமே ஆசை இல்லாத மனுஷன் யாருமே கிடையாது. எல்லாருமே இருக்கும். ஒவ்வொரு சுச்சுவேஷனில் ஒவ்வொருத்தவங்க ஒரு சூழ்நிலைக்காக தவறுகள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் இல்லையா? அதோ அத்தனையுமே இந்த 2.5 வருடங்கள் ஆக்டிவேட் ஆகும். புண்ணியமும் வரும், பாவமும் வரும். அதை நான் ஆல்ரெடி தெளிவாக சொல்லியிருக்கேன். இந்த பாஸ்ட் 2.5 வருடம் இப்படி இருந்தால் இப்படி நடக்கும், இல்லை இப்படி இருந்தால் இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போது 2.5 வருடங்கள் அப்படி இருந்தவங்க எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி கஷ்டமே இல்லை பட் லைட்டாக இருந்தது அப்படிங்கிறவங்க இதன் அடியேன் சொன்ன ப்ரிவென்ஷன், அதாவது முன்னெச்சரிக்கையாக அதை எடுத்துக்கொண்டு இதையெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது பெருசாக எந்த ஒரு இம்பேக்டும் உங்களுக்கு வராது. மெயினாக பார்த்தீங்கன்னா நீங்கள் உடல் உழைப்பை அதிகப்படுத்தணும், நடக்கணும், ஜிம்முக்கு போகணும், டயட் ஃபாலோ பண்ணணும், ஆயில் சம்பந்தமான பிரச்சனை சம்மந்தப்பட்ட உணவுப் பொருட்கள் எல்லாம் குறைக்கணும். அப்போ இந்த விஷயங்களெல்லாம் பண்ணும்போது உடல் உபாதைகள் உங்களுக்கு வராது. ஏன்னா உங்களுக்கு இந்த 2.5 வருஷத்தில் ஒரு அதிர்ஷ்டம், பேரதிர்ஷ்டம், ஒரு என்ன சொல்கிறது, அன்எக்ஸ்பெக்டட் மிராக்கிள், அந்த மாதிரி ஒரு விஷயம் அனைவர் வாழ்க்கையிலையும் நடக்கும், இது உறுதி. அப்படி நடக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் அதனால் உங்களுக்கு ஒரு யூஸும் இல்லை. எப்படி சந்தோஷப்பட முடியும்? உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தானே கிடைக்கிறத வச்சு அதை ஒரு எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணுறதோ இல்லை என்ன பண்ணுறதுனாலும் உடல் சரி இருந்தால் தான் மனம் சரி இருக்கும். மனம் சரி இருந்தால் தான் அது ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறதும் பகிர்றதும் செய்ய முடியும் இல்லைங்களா? அப்போது உடலை பேணி பாதுகாக்கணும்.
மனதை பேணி பாதுகாக்கணும், எண்ணங்களை கட்டுப்படுத்தணும். அப்போ டெய்லி மெடிடேஷன் தெரிஞ்சவங்க மெடிடேஷன் பண்ணுங்கள். தெரியாதவங்க டெய்லி உங்கள் மூச்சு காத்த ஒரு 7 நிமிடம் அலாரம் வச்சுட்டு எண்ணங்கள் போய்கிட்டே இருக்கட்டும். ஒரு 48 நாள் சும்மா ஒரு 7 நிமிஷம் கண்ணை மூடிட்டு உங்கள் மூச்சு காத்த கவனிச்சுட்டே இருங்க. ஃபஸ்ட் நாள் நிறைய எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும், அது போய்கிட்டே இருக்கட்டும். இப்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு எண்ணங்கள் ஓடி 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 ஒரு 21 நாள் தாண்டும் போது பாதி எண்ணங்கள் அடங்கிடும். 48 நாள் ஆகும்போது ஒரு 90% எண்ணங்கள் அடங்கிடும். அப்போது பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போது கவலைப்படாதீங்க. அனைவருக்காகவும் அடியேன் அந்த பரமேஸ்வரி கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன். இந்த வருடம் இனிமையான வருடமாகவும் வளமான வருடமாகவும் கும்பராசி நேயர்களுக்கு அமைய அடியேன் ஆண்டவனை பிரார்த்தனை செய்கிறேன். சிவோகம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி.